பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து இடதுசாரி கட்சிகள் சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை மின்ட் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொண்டன. அப்போது பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம், பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாவார்கள் என்றும் கூறினார். எனவே பெட்ரோல் டீசல் விலை உயர்வை ஒன்றிய அரசு உடனே திரும்ப பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இன்றைய தினம் பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வை மத்திய அரசாங்கம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வற்புறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பல நூற்றுக்கணக்கான இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விலை உயர்வின் காரணமாக எல்லா பொருட்களுடைய மக்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுடைய விலைவாசியும் மிக கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. விலைவாசி உயர்ற அளவுக்கு மக்களுடைய வருமானம் என்பது உயரல. ஆகவே இது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது.